ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎஸ் மங்கள் அலங்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் இருக்கிற எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெயிண்ட் எடுத்துருக்கேன், அப்புறம் நைட் வேஷ்டி கட்டுறதுக்கு வேஷ்டி, அப்புறம் கிரீடம் எடுத்துருக்கேன், அப்புறமேட்டு பூவும் அப்புறம் செயினும் எடுத்துருக்கேன். நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டில் வந்து சாமிக்கு பொட்டு வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிட்டா. இப்போ வாங்க அலங்காரம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டிடலாம். பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா செயின் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செயின் வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன செயின் போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம பெரிய செயின் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பெரிய செயின் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய செயின். நீங்கள் கடைசி வந்து செயின் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிரீடம் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நானே செஞ்சது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நானே ஸ்டோன்லாம் வாங்கி வச்சு இது வந்து வீட்டில் பழைய துணியெல்லாம் வச்சு நானே செஞ்சது. நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரீடத்தை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கிரீடத்தெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த மடிப்பு இதெல்லாத்தையும் கரெக்டாக எடுங்க. இதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம மாலை போட்டு அம்மனுக்கு, அதாவது சாமிக்கு ஒரு ஊதுபத்தி கட்டிடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வைங்க. பார்த்தீங்கன்னா செயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. பார்த்திங்கன்னா மாலை போட்டுடலாம். இது வந்து நானே கோர்த்த மாலை பாருங்கள். நீங்களும் கூட இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் சாமிக்கு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கிரீடத்தை எடுத்தலாம். பார்த்திங்கன்னா செயின் தெரியாது மாலை போட்டால், அதனால் நம்ம செயின் எடுத்து நம்ம வெளியே விட்டோம்னா வெளியே விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கிரீடத்தை எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்னும் நம்ம கொஞ்சமாக பூ போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் நான் வந்து எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பூவை இன்னும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் 2 எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வச்சுட்டு இது அலங்காரத்துக்காக தள்ளி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ரொம்ப பூ எடுத்துருக்கேன். எடுத்து வச்சு
வச்சு பார்க்கறதுக்கு அழகாக லுக்காக இருக்கும். இதேமாதிரி நம்ம அப்படியே மேலே கடையெல்லாம் போட்டோம்னா அலங்காரத்துக்கு செம்மையாக இருக்கும். பூ போட்டது போதும். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ வாங்க ஊதுபத்தி பார்த்தோம்னா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ இன்னும் நமக்கு தொடர்ந்து வரும், பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள்.